வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழன் சாய். மக்களே, இந்த வீடியோவில் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா, கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகள் நம்ம வரலாற்றில் பின்னோக்கி போக போகிறோம். ஆமாம் மக்களே, கிட்டத்தட்ட சமண துறவிகள் சோழர்கள் காலத்துக்கே உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அந்த காணொலியில் இதுவரை மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத 4 அதிசயமான குகைகள், வற்றாத குளங்கள், வற்றாத சொன்னீர் பகுதிகளை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம கண்டுபிடிச்சி வீடியோவை நம்ம பதிவு பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோவோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த காணொளி. இப்போ நம்ம சரியாக எங்கே இருக்கோன்னா, கரூர் மாவட்டம் அப்பிப்பாளையம் பக்கத்தில் இருக்க செட்டிப்பாளையம் என்னும் ஊரில் அருள்மிகு ஸ்ரீ குண்டலீஸ்வரர் என்னும் சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருக்க மலைப்பகுதிக்கு தான் நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கோம் மக்களே. இந்த மலைப்பகுதியில் தான் கிட்டத்தட்ட 4 குகைகள், 4 வற்றாத குளங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மலையை நம்ம முழுவதுமாக கூட போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மலை கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 மலைகள் பின்னாடி இருக்குது. ஸோ ஒவ்வொரு மலைக்கும் நம்ம பயணம் பண்ணி அந்த மலையில் என்ன வரலாற்று எச்சங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. ஸோ மக்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க மக்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம கரூர் மாவட்டத்துலேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, யாருமே இப்படி ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மக்களே முதல் முறையாக நம்மளோட சேனலில் நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்க சிறப்புகளை நம்ம நேரடியாக பதிவு பண்ணி வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம மக்களே இந்த மலையோட தொடர்ச்சியாக ஒரு 2 மலைகள் இருக்குது. அந்த மலைகளுக்கு தான் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த மலைகளுக்கும் இந்த மலைகளுக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது மக்களே. நீங்கள் வீடியோவை முழுவதும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொளி பற்றிய முழுமையான தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறோம். இந்த மலையில் கிட்டத்தட்ட நான் மட்டுமே கிட்டத்தட்ட 4 குகைகள், 4 வற்றாத குளங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் யாருமே இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிக்கல மக்களே. யாருமே மலையோட முழு பகுதிக்கும் பயணம் பண்ணலை. நம்ம இந்த மலையோட தொடர்ச்சியாக இருக்க ஒவ்வொரு மலைக்கும் நம்ம நேரடியாக பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சமண துறவிகள் இந்த இடத்துல வாழ்ந்ததற்கான சான்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ள மக்களே. நம்ம பார்த்த அந்த குண்டலீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்க ஒரு கல்வெட்டு தூணில் கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வீரபாண்டியன் என்னும் மன்னன் அவர் அந்த கோவிலை சீரமைச்சு ஒரு கட்டிடம் ஒன்று கட்டியிருக்கதா நமக்கு வரலாற்று தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இங்கே சமணர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரமும் இங்கே இருக்குது மக்களே. ஸோ அந்த ஆதாரத்தை தேடி தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இடமும் உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும் மக்களே. இந்த இடத்துல ஒரு அதிசயம் என்னென்னா, இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு குளம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குளம் போன்ற ஒரு பகுதி. இங்கே பாருங்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலைத்தொடர் கிட்டத்தட்ட பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க ரகசியங்களை தன்னுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த கல் எல்லாமே இயற்கையாக வந்தது கிடையாது. இது எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு எல்லைகள். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது எல்லாமே அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் சிறு சிறு கல்லை கொண்டு ஒரு சுவர் மாதிரி அந்த காலத்திலே அது ஒரு எல்லையாக கொண்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த கற்களை நான் பின்தொடர்ந்து போகும்போது அது என்னை எங்கே கூட்டி போச்சுன்னா, இன்னொரு மலைக்கு தான் மக்களே என்னை அந்த கற்கள் கூட்டிகிட்டு வந்துச்சு. இது எல்லாமே இந்த கோவிலோட எல்லை பகுதிகள். இதுவரை எல்லை இருக்குன்னா கண்டிப்பாக சமணத்துறவிகள் இந்த மலையிலையும் 100% வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட வரலாற்று எச்சங்களும் வரலாற்று பொக்கிஷங்களும் ஏன்
மிகப்பெரிய வரலாற்று ரகசியம் கூட இந்த மலையில் கண்டிப்பாக மறைந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படி வரலாற்றால் மறைக்கப்பட்ட இடத்தை தேடி தான் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணி வந்திருக்கோம். இந்த மலையை நம்ம ஏற போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட இந்த மலையை சுற்றியுமே ஆட்கள் நடமாட்டம் ஒரு துளி கூட இல்லை. கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதியில் தனியாக தான் நான் பயணம் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது என்ன வேணாலும் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நிறையா ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிட்டு வரேன். இதுவரையும் மனிதர்கள் இந்த மலைக்கு ஏறி இருக்காங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. இப்போ நான் இந்த மலைக்கு மேலே ஏற போகிறேன். அதற்கான பாதையை நம்ம உருவாக்கணும். சரி வாங்க, அதற்கான பாதையை கண்டுபிடிச்சி நம்ம மலைக்கு மேலே என்ன வரலாற்று தகவல்கள் மறைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடி போவோம். நம்ம மலைக்கான ஒரு பாதையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மலையேற தொடங்குவோம். இந்த மலைகளில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பகுதியும் மனிதனால் செதுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த பேர் காட்டு கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க, மலை கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூலிகை செடி மாதிரி தான் மக்களே. மலைப்பகுதியில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு கத்தாழை இனம்தான் இந்த மலைக்கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் உங்கள் ஊர் மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி கத்தாழையை நீங்கள் பார்த்துருக்கலாம். சரி வாங்க, நம்ம மலையோட உச்சிக்கு போவோம். இந்த இடம் முழுவதுமே இந்த மலை கத்தாழைகளால் தான் மக்களே நிறைந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கு ரிஸ்க்கு தான். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே குணா குகை போல தான் இருக்குது. கீழே கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஓட்டை தெரியுது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ஆழம் கூட நமக்கு தெரியாது. ஸோ நம்ம விழுந்தோம்னா நம்மளோட உயிருக்கு கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கலாம். நம்ம யாருக்கும் எந்த ஒரு தகவல்கள் கூட நம்மளால் கொடுக்க முடியாது. நம்மக்கிட்ட நம்மளோட மொபைல் கேமரா இது மட்டும்தான் இருக்குது. நம்ம இங்கே டவர் கூட நமக்கு கிடைக்கல. ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்து தான் பயணம் பண்ணி தான் நம்ம இந்த இடங்களுக்கு நம்ம வந்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பாறைகளை பயன்படுத்தி தான் அங்கே இருக்க சிவன் கோவிலை கட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம் மக்களே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த குண்டலீஸ்வரர் சிவன் கோவில் இங்கே இருக்க பாறைகளை வெட்டி எடுத்துகிட்டு போய் தான் அந்த சிவன் கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த மலைத்தொடரில் கிட்டத்தட்ட ஒரு மர்மமான குகை ஒன்று கீழே ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு நம்மளால் நேரடியாக செல்ல முடியுமா அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக இயலாத காரியம் மக்களே. உங்களுக்கும் என்னால் அந்த இடத்த கண்டிப்பாக காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த முற்பகுதி, இந்த இடத்துக்கு கீழே தான் அந்த குகை இருக்குது. இப்போ இதுக்கான வழியை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் ஃபுல்லாகவே புதராக தான் மக்களே இருக்குது. இது எல்லாமே சுத்தம் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த குகையை உங்களுக்கு காட்ட முடியும். ஏன்னா என்னோடய உயிரும் என்னோடய பாதுகாப்பும் எனக்கு முக்கியம். ஸோ அதனால் என்னால் இந்த மலைப்பகுதியில் இருக்க குகையை காட்ட முடியல. ஆனால் இதோடு நம்ம பயணம் முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை மக்களே. இந்த மலைப்பகுதியில் நம்மளால் போக முடியல. ஏன்னா இந்த மலை முழுவதுமே ஃபுல்லாகவே முற்களாலையும் புதர்களாலையும் அண்டி போயிருக்கு. ஸோ நம்ம தனி மனிதனாக என்னால் இந்த இடத்துல பயணம் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு மலைக்கு போக போகிறோம். இதோட தொடர்ச்சி இன்னொரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போக போகிறோம். இந்த மலையை நம்ம கண்டிப்பாக பயணம் பண்ணி வருவோம் மக்களே. இன்னொரு நாள் இந்த மலையில் என்ன அப்படி மறைந்திருக்கிற மர்மம் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம அவிழ்க்க போகிறோம். நான் அப்படியே வந்துட்டேன் மக்களே. ஏன்னா நம்மளால் அங்கே போக முடியல. ஏன்னா உள்ளே நிறைய விஷ ஜந்துக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அதை கருத்தில் கொண்டு தான் நான் அந்த மலையை மட்டும் அந்த குகையை என்னால் காட்ட முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த நம்ம முன்னாடி பார்த்த அந்த எல்லை கல்லுக்கே வந்துட்டோம். இதை பாருங்கள், இது ஒரு சதுர வடிவில் இருக்கும். கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 4 ஏக்கர் பரப்பளவில்
ஒரு இந்த மலையை சுற்றி உள்ள பகுதி எல்லாமே சிறு சிறு கற்களை கொண்டு ஒரு சதுர வடிவில் ஒரு எல்லைகளை அமைச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது கிடையாது. இது இந்த இடம் முழுவதுமே இந்த கோவிலோட முற்கால எல்லைகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வாங்க நம்ம இந்த எல்லைகளை அப்படியே நம்ம தொடர்ந்து அப்படியே நம்ம வந்தோம்னா அந்த இடம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வருதுன்னா இன்னொரு மலைக்கு தான் நம்மளை அந்த இடம் கூட்டிகிட்டு வருது. இந்த மலையில் கண்டிப்பாக இந்த மலை சிறிய அளவில் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த கல்லெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே இயற்கையாக அமைந்தது அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது மக்களே. இது எல்லாமே மனிதர்களால் அடுக்கப்பட்ட இடம். மக்களே இங்கே பாருங்கள் உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே வாங்க, அப்படியே வாங்க, உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்த மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட முற்கால மனிதர்கள் பயன்படுத்தி இந்த இடத்த ஒரு படி மாதிரி செதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு கோவில் மாதிரி எழுப்புறதுக்காக கட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இடத்த கோவில் எழுப்பாமல் கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சமண துறவிகள் வாழ்ந்திருக்காங்க. அதற்கான ஆதாரம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது மக்களே. நம்ம மலையோட கீழே நம்ம பார்த்தோம், படிக்கற்கள் இருக்குது. அப்படியே இந்த மலையை நம்ம முழுவதுமாக சுற்றி பார்ப்போம் வாங்க. மக்களே இங்கே பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மலையை முற்கால மனிதர்கள் ஏதோ ஒரு சிலை செய்கிறதுக்காக வெட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இயற்கையாகவே மலைகள் மலைகளும் பாறைகளும் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. அது பாறைகள் தேய்ந்து தான் போகுமே தவிர இரண்டாக பிளக்க முடியாது. அது மனிதர்களால் மட்டும்தான் அந்த மலையை பிளக்க முடியும், பாறைகளை செதுக்க முடியும். மனிதர்கள் இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மலையோட கீழேயே ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த மலையை சுற்றியுமே இந்த கற்களை வச்சு சுவர் மாதிரி எழுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா? இது எல்லாமே முற்கால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லைகள். அப்படியே வாங்க, இந்த அடர்ந்த நம்ம புதர் போன்ற பகுதிகளில் தான் நம்ம பயணம் பண்ணி போகணும். இந்த மலை ஒரு மலையால் மக்களே, இந்த மலைக்கும் பக்கத்துலேயும் இன்னொரு ஒரு அதிசயமான அதே சமயம் மர்மமான ஒரு மலை ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நான் இதை தான் சொன்னேன். இதை பாருங்கள், இந்த எல்லை கிட்டத்தட்ட அங்கே ஆரம்பிக்கிறது மக்கள். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். நம்ம முற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு குளத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம் மக்களே, இப்போ நம்ம ஒரு குளத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் ஏன் இதை நான் குளம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை பாருங்கள், இதோட எல்லை அப்படியே வட்ட வடிவில் வருது. அப்படியே உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதோட சென்ட்ரல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நடுகள் வழிபாட்டோட ஒரு தொடர்ச்சி தான். இப்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பாறை அமைப்புகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இது பள்ளமாக இருக்குது இந்த பகுதி. உங்களுக்கு தெரியுதா? இந்த பகுதி சுற்றியுமே மேடாக இருக்குது. இது இந்த இடம் பள்ளமாக இருக்குது. இது ஒரு குளம் மக்களே. அந்த காலத்து மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு குளம். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். இந்த பாறையில் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒரு படம் மாதிரி இருக்குது. இது சரியாக என்னன்னு எனக்கு தெரியல. இயற்கையாகவே இந்த பாறை இந்த நிறத்தில் தான் இருக்குமா, இல்லை இந்த இடம் மட்டும் ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கு மக்களே, ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இடமும் உங்களை ஆச்சரியப்படுத்தும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் மக்களே இருக்குது. ஏன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு குளத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு எல்லை பகுதிகளாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு துளை உங்களுக்கு மேலே தெரியுதா? இது மனிதனால் குறையப்பட்ட துளை மக்களே. இது எந்த ஒரு கருவியை பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம மனிதர்கள் அந்த காலத்தில், எப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் இறந்துருக்கோன்னு நீங்கள் பாருங்களேன். உங்களை பார்க்குற ஒவ்வொரு இடமும் உங்களை ஆச்சரியப்படுத்துதில்ல? இது பாருங்கள், இது எல்லாமே எல்லைகள் மக்களே. அந்த கோவிலோட எல்லை பகுதிகள். அங்கே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அது மலை, அதாவது இன்னொரு மலை.
நான் சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு எல்லைகளும் ஒவ்வொரு மலை வரையும் நீண்டுகிட்டே போகுது. ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு வரலாற்று தகவலை நமக்கு சொல்லுது. மக்களே, நம்ம அந்த கற்களை பின்தொடர்ந்தே வந்து நம்ம இன்னொரு மலைத்தொடருக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த எல்லைகள் இப்போ நீங்கள் சதுர வடிவில் பார்த்துட்ருக்கீங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இது சதுர வடிவில் ஒரு இருக்குது. இது அந்த காலத்தில் ஒரு நில அளவையாக கூட இருக்கலாம், அல்லது முற்கால மனிதர்கள் பயன்படுத்திய இடமாக கூட இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல நடுகள் வழிபாடு கூட இந்த இடத்துல இருந்திருக்கா மக்களே. கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று பொக்கிஷம் மறைந்து கிடைக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கோன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் மக்களே இருக்குது. வாங்க, இந்த கற்களை பின்தொடர்ந்தே நம்ம போவோம். இந்த கற்கள் இன்னொரு மலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இதை பின்தொடர்ந்தே போனால் அங்கே இதை விட இன்னும் ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படி போகலாம். உங்களுக்கு அங்கே மஞ்சள் கலரில் தெரியும்னு நினைக்கிறேன், அதுதான் சிவன் கோவில். சிவன் கோவிலுக்கு சைடில், அதாவது பின்புறத்துலேருந்து சைடு ஃபுல்லாகவே இருக்க மலைத்தொடர் தான் இது. இந்த மலைகளை பயன்படுத்தி தான் அங்கே பார்த்த அந்த சிவன் கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த மலைத்தொடரில் இன்னொரு வரலாறு என்னென்னா, பொன்னன் சங்கரின் தந்தை தாயாரான குன்னுடையான் அவர் வாழ்ந்த இருந்த இடம் இந்த இடம் தானாமா. அவருக்கு திருமணம் நடந்த இடமே இந்த குண்டலீஸ்வரர் கோவில் தானாமா. அதனால தான் அவருக்கு வந்து பொன்னுடையான் அப்படிங்கிற ஒரு பேரே வந்ததாக கூட செவிவழி வரலாற்று தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்கப்படுது. நம்ம அந்த மலையோட மேலே வந்துட்டோம் மக்களே. இந்த மலையில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நான் சொன்ன அந்த வரலாற்று தகவல் 100க்கு 100% உண்மை. நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு துளை தெரியுதா? இது இயற்கையாக உருவாக வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் குழி தோன்ற பாருங்கள், கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி, கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலேயே ஆழம் இருக்கும். உள்ளே வந்து துளை இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு துளை இருக்குது. இந்த துளைகளை எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க மக்களே? நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது ஒரு மலைப்பகுதி. கிட்டத்தட்ட எவ்வளவு துளைகள் இருக்கு பாருங்கள். இந்த மலைப்பகுதியில் என்ன ஒரு கதை இருக்குன்னா, குன்னுடையான், அது பொன்னர் சங்கரோட தாயார், இந்த மலைப்பகுதியில் வந்து பந்தலிட்டு இங்கே தங்கியிருந்தாங்க, அதுவும் குடிசை அமைச்சு இங்கே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று தகவல் இருக்குது மக்களே. ஒருவேளை அந்த குன்னுடையான் இந்த மலைக்கு மேலே கூட பந்தல் போட்டு தங்கியிருக்கலாம். அவர் பயன்படுத்திய குழிகளாக கூட அந்த இடம் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு இந்த மலையை வெட்டியிருக்காங்க, அதோட அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பாதை மாதிரியே போகுதா? இதனால தான் மக்களே நான் சொல்கிறேன், இந்த மலைத்தொடர் முழுவதுமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். கிட்டத்தட்ட பல்வேறு வரலாற்று தகவல்களையும் பல்வேறு வரலாற்று பொக்கிஷங்களையும் தன்னுக்குள்ளேயே மறைத்து வச்சிருக்கிற ஒரு மர்மமான ஒரு அதிசயமான இடம்னா நம்ம செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்க அருள்மிகு குண்டலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்னாடி இருக்க இந்த மர்மமான இடங்கள் தான். இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோவை முடிக்கலாம் தான் மக்களே நினச்சேன். ஆனால் நான் போகிற ஒவ்வொரு இடமும் என்னை ஆச்சரியப்படுத்துது, அப்படியே என்னை சிலிக்க வச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது ஒரு குளம் மக்களே, நம்ப முடியல. இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக ஒரு குகை மாதிரி வெட்டியிருக்காங்க. அது எவ்வளோ ஆழம் உள்ளே இருக்கும் கூட நமக்கு தெரியாது. உள்ள நீருக்காக இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே வற்றாமல் நீர் இருக்குது மக்களே, பாருங்க, உங்களுக்கு தெரியுதா மக்களே? இது சத்தியமாக சொல்கிறேன் மக்களே, இது ஒரு குளம் கிடையாது, இது ஒரு குகை. கிட்டத்தட்ட ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள வரையே போகுது மக்களே இந்த குகை. இதை இப்போ வந்து பயன்படுத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து இந்த வந்து இப்போ தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு? உள்ள நீர் இன்னமும் வற்றாமல் இருக்குது மக்களே. நம்ம பார்க்குற ஒவ்வொரு இடமும் நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துது, நம்மளை அப்படியே என்னை வந்து சிலிர்க்க வச்சிருச்சு மக்களே இந்த இடம். மக்களே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மலையை சுற்றியும் இருக்க பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நம்ம வந்து
கண்டுபிடிச்சி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதுவரை யாருமே இப்படி பதிவு பண்ணதில்லை. இந்த மலையை நான் பின்தொடர்ந்து நான் போகும்போது இன்னொரு ஆச்சரியமான ஒரு இடத்த நான் கண்டுபிடிச்ச மக்களே. அது என்னன்னா, இந்த மலையோட எல்லை பகுதி முடிகிற இடம் இங்கே தான் மக்களே இருக்குது. இது ஒரு கன்னி தெய்வத்தின் வழிபாட்டோட தொடர்புடைய ஒரு கோவில் மக்களே. இந்த கோவிலோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட சங்க காலத்தில் இருக்க கொற்றவை வழிபாட்டோட நேரடி தொடர்பில் இருக்க ஒரு பெண் சிலை, அதாவது பெண் தெய்வத்தோட சிலை மக்களே. இது நடுகள் வழிபாடாக கூட இருக்கலாம், அல்லது சதிகள் வழிபாடாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளவு பழமையான இடம் பாருங்களேன். இந்த இடத்துல தான் அந்த சிலையை நம்ம கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு மறுபடியும் கூட காட்டுறேன். ஒரு பழமையான ஒரு சிலை மக்களே. கிட்டத்தட்ட சேரர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிலையாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குற்றவை சிலை அல்லது ஒரு காவல் தெய்வம் அல்லது ஒரு பெண் தெய்வத்தின் சிலையாக இருக்க வாய்ப்பு இருக்க மக்களே. இந்த சிலையோட காலகட்டம் கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகள் கண்டிப்பாக பழமையானது. நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழக அரசு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வாளருக்கோ அல்லது வரலாற்று ஆசிரியருக்கோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சிலை எவ்வளவு பழமையானது, நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த இடங்கள் எவ்வளவு பழமையானதுன்னு கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். ஸோ முடிஞ்சளவு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இது போன்ற பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க, அதாவது மக்களால் மறக்கப்பட்ட இடங்களை நம்ம தேடி நம்ம பயணம் பண்ண போகிறோம்.